பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதயம் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை வழங்கி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் குறித்து சரியான நடவடிக்கை எடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்தும் இது விசாரணை நேர்மையாக நடைபெற சிபிஐ விசாரணை நடத்த வலியுறுத்தியும் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று விடியா திமுக முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் அறவழியிலே அடையாளர் உண்ணாவிரத அறப்போராட்டம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள தலைமை கழக நிர்வாகிகளே, மாவட்ட கழக செயலாளர்களே, மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்களே, மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, வரவேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சென்னை மாவட்ட பகுதி கழக செயலாளர்கள், ஒத்த கழக செயலாளர்களை, கழகத்திலே வரவேறு பொறுப்புகள் இருக்கின்ற நிர்வாகிகளை, பிள்ளைகளை, தாய்மார்களை, மகளிரைச் சேர்ந்த சகோதரிகளை, கழக உடற்பிறப்புகளை, பத்திரிகையாளர்கள், ஊடகங்களை அனைவருக்கும் வணக்கம். அறவழியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போராட்டத்திற்கு ஆதரவு நேரிடை என்று அளித்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய பொதுச் செயலாளர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த புரட்சி பாரத கட்சியினுடைய பொறுப்பாளர், சட்டப்பேரவை உறுப்பினர் செயலாளர் திரு பி ஜெகன்மூர்த்தி அவர்களை, எஸ்டிபி கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு கரீம் அவர்களே, தொலைபேசியிலே எங்களுக்கு ஆதரவு தெரிவித்த எஸ்டிபி கட்சியுடைய மாநில தலைவர் சகோதரர் நல்லை முபாரக் அவர்களே, போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த கம்யூனிஸ்ட் ஒர்க்ஸ் பார்ட்டி ஆஃப் இந்தியா கட்சியுடைய பொறுப்பாளர் மாநில அமைப்பு செயலாளர் திரு ஆர் ராஜேந்திரன் அவர்களே, இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் சேகு தமிழரசு அவர்களே, ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழக மாநில தலைவர் மரியாதைக்குரிய ஹைதர் அலி அவர்களே, நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், அவர் எங்களுக்கு ட்விட்டரில் ஆதரவு தெரிவித்து வெளியிட்டிருக்கின்றார். மரியாதைக்குரிய சீமான் அவர்களே, நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில பொருளாளர் ராவணன் அவர்களே, மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சங்கர் அவர்களே, இளைஞர் அணி செயலாளர் இடம்பவனம் கார்த்திக் அவர்களே, நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் மூன்று பேரையும் நேரடியாக எங்களை சந்தித்து ஆதரவு போராட்டத்திற்கு ஆதரவு அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்திய போது மூன்று பேரும் எங்களை சந்தித்து ஆதரவு இருக்கின்றார்கள். அதேபோல பெரும்பாலான மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்கு என்ன தனபாலன் அவர்கள், இதில் அனைவருக்கும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுக்கு ஆதரவு அளித்த அனைவரும் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை முதலில் உரித்தாக்குகின்றேன். இன்றைக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தையும் ஒன்றுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் அல்ல, தமிழகம் முழுவதும் மட்டுமல்ல, இந்தியாவே கள்ளக்குறிச்சியை நோக்கி பார்க்கின்ற அளவுக்கு நெஞ்சை பதற வைக்கின்ற சம்பவம்
18ஆம் தேதி அரங்கேறியது. விலைமதிக்க முடியாத பல உயிர்களை இழந்து விட்டோம். இது எதனால் ஏற்பட்டது? இதற்கு யார் காரணம்? இதுதான் மக்களுடைய கேள்வி. இன்றைக்கு வெளியான திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஆட்சியில் ஏற்பட்ட அவலங்களால் இன்றைக்கு கள்ளக்குறிச்சி கண்ணீரிலே மறைந்து கொண்டிருக்கின்றது. கள்ளக்குறிச்சி நகரத்தில் மைய பகுதியில் கள்ளச்சாராய விற்பனை, அதோடு மாதவச்சேரி, கேசவ சமுத்திரம், கருணாபுரம் இந்த பகுதியிலே இருக்கின்றவர்கள் கள்ளச்சாராயம் அருந்தி கிட்டத்தட்ட இன்று வரை 63 உயிர்கள் இன்றைக்கு இழந்திருக்கின்றோம். இன்னும் பல பேர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கள்ளக்குறிச்சி மருத்துவமனை, விழுப்புரம் மருத்துவமனை, பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, சேலம் அரசு பொது மருத்துவமனை, இங்கெல்லாம் 100க்கும் மேற்பட்டவர்கள் இன்னும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதிலே பல பேர் அபாய கட்டத்தில் இருப்பதாக தகவல். பல பேருக்கு கண் பார்வை பறிபோய்விட்டது. இன்னும் பல பேர் பல உறுப்புகள் பாதிக்கப்பட்டதாக செய்திகள் எங்களுக்கு கிடைத்துள்ளன. ஆனால் இதையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாதிக்கப்பட்டவுடன் உடனடியாக நான் கள்ளக்குறிச்சிக்கு சென்று மருத்துவமனையிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலை சொல்லிவிட்டு இந்த கள்ளச்சாராயம் குறித்து மரணம் அடைந்தவருடைய உடலுக்கு நேரடியாக சென்று அஞ்சலி செலுத்தினோம். ஆனால் இதையெல்லாம் சட்டமன்றத்திலே அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அறவழியை விதிகளுக்கு உட்பட்டு பிரதான கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்றத்திலே பேசுவதற்கு வாய்ப்பை கேட்டோம். ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் எங்களை அனுமதிக்கவில்லை. 21ஆம் தேதி, 22ஆம் தேதி, 24ஆம் தேதி, நேற்றைய தினம் கூட 25ஆம் தேதி தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய பிரச்சனையை சட்டமன்றத்திலே அவருடைய குரலை ஒலிக்க, மக்களுடைய குரலாக ஒலிக்க வேண்டும் என்று விதி 56 கீழ் நாங்கள் சட்டப்பேரவைத் தலைவருக்கு முறையாக மனு அளித்து அதன் மீது எங்களுக்கு சட்டமன்றத்திலே பேசுவதற்கு வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டோம். சட்டமன்றத்தில் தான் மக்களின் பிரச்சனைகளை பேச முடியும். பிரதான எதிர்க்கட்சி அதனுடைய கடமை மக்கள் எப்பொழுது பாதிக்கப்படுகிறாரோ அந்த பாதிப்பை சட்டமன்றத்திலே ஒழிக்க வேண்டும். அதுதான் பிரதான கட்சியினுடைய நிலை. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த பிரச்சனையை எழுப்பினோம். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கள்ளக்குறிச்சி மரணம் குறித்து அரசுடைய கவனத்திற்கு சட்டப்பேரவையிலே சட்டமன்றத்திலே கொண்டு வருகிற பொழுது எங்களை வேண்டும் என்றே வெளியேற்றிவிட்டு அதற்கு பிறகு முதலமைச்சர் பதிலளிக்கிறார். ஏன் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து அதுக்கு பிறகு பதிலளிக்கலாம்? இன்றைக்கு சட்டப்பேரவை 56 விதி தெளிவாக சொல்லுகிறது. அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளை சட்டப்பேரவை அமர்வை ஒத்திவைத்து விவாதிப்பது வேண்டும் என்று தெளிவாக சொல்கிறது. அந்த அடிப்படையில் நான் கேட்கின்றேன். ஆனால் சட்டப்பேரவை தலைவருக்கு சொல்கிறார், கேள்வி நேரத்தின் போது இதை எடுத்துக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார். அதே நேரத்தில் எங்களை வெளியேற்றிவிட்டு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் 15 நிமிடம் கள்ளக்குறிச்சி மரணத்தை பற்றி விவரிக்கிறார். கேள்வி நேரத்தின் போது விதிகளின்படிதான் நடக்க வேண்டும் என்று சொல்கிறார் சபாநாயகர். மறுபடிதான் சட்டமன்றம் நடத்தப்படும் சொல்கிறார் கேள்வி நேரத்தின் போது. ஆனால் எதிர்க்கட்சி
மொழியில் அடிப்படையில் பேசுவதற்கு வாய்ப்பளித்தால் மறுக்கப்பட்டு விதிகளுக்கும் மரபணுக்கும் மாறாக ஆளுங்கட்சி சேர்ந்த முதலமைச்சர் கேள்வி நேரத்தின் போது 17 நிமிடம் எடுத்துக்கொண்டு பதில் சொல்லுகிறார். இது எந்த விதத்தில் நாங்கள் ஆளுங்கட்சிக்கு ஒரு நியாயம், எதிர்கட்சிக்கு ஒரு நியாயமா? இதுதான் நீதியா? ஒரு நல்ல அரசாங்கத்திற்கு அழகு எதிர்கட்சி பேசவிட்டு அதில் என்னென்ன பிரச்சனை என்று ஆராய்ந்து ஆய்வு செய்து அதை தீர்த்து வைத்தால் ஒரு நல்ல அரசுக்கு அடையாளம். ஆனால் விடியா திமுக அரசு 3 ஆண்டு காலத்திலே சட்டமன்றத்தில் பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒவ்வொரு மானிய கோரிக்கையும் 10 நிமிடம் தான் பிரதான எதிர்கட்சிக்கு தெரிவார்கள். 10 நிமிடத்தில் என்ன பேச முடியும்? அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நாங்கள் அம்மா முதலமைச்சர் சார்ந்த காலகட்டத்திலும் சரி, நான் முதலமைச்சர் சார்ந்த காலகட்டத்திலும் சரி, எதிர்கட்சிக்கு சுமார் 40 நிமிடம் சட்டப்பேரவை தலைவர் நடந்துள்ளார். அவர் அந்தந்த மானிய கோரிக்கையிலே அந்த இலாக்காவை பற்றி எடுத்துரைப்பார்கள். அதன் அடிப்படையில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். ஆனால் இன்றைக்கு நடக்கின்ற சட்டப்பேரவையிலே இப்படிப்பட்ட நிகழ்வே இல்லை. இந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து பார்க்கின்றோம். 10 நிமிடம் எதிர்கட்சிக்கு கொடுப்பார்கள். முதல் பேசுகிறவர்களுக்கு அடுத்த எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக கட்சிக்கு 5 நிமிடம் கொடுப்பார். ஆக மொத்தம் 15 நிமிடம் எங்களுக்கு நேரம் ஒதுக்கி தரப்படும். இந்த காலகட்டத்தில் தான் தமிழகத்தில் உள்ள பிரச்சனையை அந்த துறையில் நாங்கள் பேச வேண்டும். இது எப்படி சாத்தியமாகும்? அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒவ்வொரு ஆண்டும் 100 நாட்கள் சட்டமன்றம் நடைபெறும் என்று சொன்னார். இன்றைக்கு நிலை என்ன? 5 ஆண்டுகள் விடியா திமுக ஆட்சி இருந்தாலும் 100 நாட்கள் சட்டமன்றம் நடைபெறாது. இப்பொழுது மானிய கோரிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு வாரமாக 20ஆம் தேதி அவை ஒத்திவைத்தார்கள். சட்டமன்ற உறுப்பினர் இருந்ததின் காரணமாக அவருக்கு இரங்கல் தெரிவிக்கின்ற விதமாக சட்டமன்றம் அன்றைய தினம் இரங்கல் தெரிவித்து ஒத்திவைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பாருங்கள், 21ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை 29ஆம் தேதி முதலமைச்சருடைய பதிலுரை. ஆக சுமார் 7 நாட்கள் தான் சட்டமன்றம் நடக்குது. இந்த 7 நாட்களில் பல துறைகள் மானிய கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும். ஒரு நாளைக்கு 5 மானிய கோரிக்கை எடுத்து விவாதிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நாட்டு மக்கள் ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்துகிறீர்கள். ஒரு பிரதான எதிர்கட்சி மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு நாளைக்கு 5 மானிய கோரிக்கையிலே எப்படி பேச முடியும்? அது 10 நிமிடம் 5 நிமிடம் ஒதுக்கின்றார்கள். அதிலே ஒவ்வொரு துறையினுடைய செயல்பாடுகளை எப்படி இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து மக்களுடைய பிரச்சனையை தீர்க்க முடியும்? ஆகவே இந்த விடியா திமுக அரசு சம்பிரதாயத்திற்காக இந்த மானிய கோரிக்கை நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, 18/6/2024 அன்று முதலிலே 3 பேர் பாதிக்கப்படுகிறார்கள். கள்ளச்சாராயம் கொடுத்து 3 பேர் பாதிக்கப்படுகிறார்கள். அப்பொழுதே மாவட்ட ஆட்சித்தலைவர் அடுத்த நாள் ஒரு பேட்டி கொடுக்கிறார். கள்ளச்சாராயம் அருகி 3 பேர் இறந்து விட்டார்கள். 19ஆம் தேதி பேட்டி கொடுக்கிறார். எனக்கு முன்னாலே எங்களுடைய தலைமை கழக நிர்வாகிகள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற குறிப்பிட்டது போல அந்த பேட்டி கொடுக்கின்ற பொழுது ஒரு பக்கம் சட்டமன்ற உறுப்பினர், மறுபக்கம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர், மத்தியிலே மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவிக்கிறார். இந்த 3 பேர் இறப்பு, ஒருவர் வயிற்று வலியின் காரணமாக வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இருந்ததாகவும், மற்றொருவர் வயது இருந்த காரணத்தினால் இருந்ததாகவும், மற்றொரு வலிப்பு வந்து இருந்ததாகவும் குறிப்பிடுகிறார்.
கள்ளச்சாராயம் குறித்து இறக்கவில்லை என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் பகிரங்கமாக ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக தெரிவிக்கின்றார். இந்த செய்தியை நீங்கள் தவறாக வெளியிட்டால் நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்கிறார். இந்த வதந்தியை நம்ப வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரே பேட்டியிலே சொல்கிறார். இதனால் கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் மருத்துவமனைக்கு செல்லவில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவருடைய செய்தி கேட்டு செய்தி ஊடகத்தின் வாயிலாக செய்தி வெளியிட்டார். அதை கேட்டு கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் மருத்துவமனைக்கு செல்லவில்லை. அதோடு இந்த 3 பேர் இறப்புக்கு துக்கம் விசாரிக்க வந்தார்கள் பல பேர். அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரே சொல்லிவிட்டாரே கள்ளச்சாராயத்தினால் இறப்பில்லை என்று. அதனால் அங்கே வந்தவர்கள் அங்கே விற்ற கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்து விட்டார்கள். பல பேர் நூற்றுக்கணக்கானவர்கள் குடித்து விட்டார்கள். அதனால்தான் இவ்வளவு மரணம். இதற்கு முழு காரணம் அரசாங்கம். அரசாங்கத்தினுடைய அழுத்தத்தின் பேரில் மாவட்ட செயலாளர் மாவட்ட கலெக்டர் தவறான தகவலை கொடுத்ததன் விளைவு இன்றைக்கு 63 உயிர்கள் பறிபோய்விட்டது. பல பேர் கண் பார்வை போய்விட்டது. பல பேர் உறுப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சம்பவம் குறித்து சட்டமன்றத்தில் பேசுவதற்கு மறுக்கப்படும் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த ஆட்சி ஒரு சர்வாதிகார ஆட்சியாக பார்க்கப்படுகிறது. ஜனநாயக படுகொலையாக பார்க்கப்படுகிறது. எதிர்க்கட்சியுடைய குரலை நசுக்கின்றார்கள். நாங்கள் என்ன கேட்கின்றோம்? அறவையிலே கேட்கின்றோம். மக்களுடைய பிரச்சனை சட்டமன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றோம். உடனே சட்டப்பேரவைத் தலைவர் பேசுகிறார், முதலமைச்சர் பேசுகிறார். வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிர்க்கட்சி அதிமுக கட்சி சேர்ந்தவர்கள், எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் திட்டமிட்டு சட்டமன்றத்தில் குழப்பம் விளைவிப்பதாக சொல்கிறார். நாங்கள் எப்பொழுதுமே மக்களுக்காக பாடுபடக்கூடியவர்கள். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியிலே வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள். மக்களுடைய பிரச்சனை தான் எங்களுக்கு பிரதானம். அதற்கு தீர்வு காண்பதுதான் எங்களுடைய லட்சியம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பலமுறை 4 நாட்கள் தொடர்ந்து சட்டமன்றத்தில் இதை ஒழித்து இதை நியாயமாக குற்றவாளிகளை தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் கருத்துக்களை வைத்தோம். ஆனால் வேண்டும் என்ற திட்டமிட்டு சட்டமன்றத்திலே இவர்களுக்கு தங்களுக்கு இஷ்டம் போல் பேசி பத்திரிகையிலே வெளியிடுகிறார்கள். வேண்டும் என்ற திட்டமிட்டு எதிர்க்கட்சி சேர்ந்தவர்கள் சட்டமன்றத்தில் பேசாமல் வெளியெடுப்பு செய்கிறார்கள். அஞ்சு போய் வெளியேறுவோம் என்று சொல்கிறார். அச்சம் என்பது எங்களுடைய அதிகாரத்தில் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி. எந்த காலகட்டத்திலும் எதுக்கும் அஞ்சியது கிடையாது, ஒழுங்குதும் கிடையாது. இதே ஒரு அமைச்சர் பேசுகிறார், எதிர்க்கட்சி தலைவர் உள்ளே இருந்தால் கிளிகளில் கிழிச்சு போட்டுறார். பேப்பர் வேணா கிழிக்கலாம். நான் எத்தனை முறை எப்படி பேசுகிறேன் என்று ஊடகத்துக்கு தெரியும், பத்திரிகை தெரியும், உள்ளே வந்து பத்திரிகையாளருக்கு தெரியும். நான் பேசுவதெல்லாம் நேரடி ஒளிபரப்பில் செய்திருந்தால் இவர் சொன்ன மாதிரி கிளியில் கிழிச்சிருப்பேன். அந்த வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறாங்க. ஒவ்வொரு முறை காவல்துறை மானிய கோரிக்கையும் சரி, மேலும் ஆளுநர்களும் சரி நான் சுட்டிக்காட்டினேன். தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது. எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை தாராளமாக விற்கப்படுகிறது. கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது. கள்ளச்சாராயம் அதிகமாக காட்சி விற்பனை செய்யப்படுகிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று காவல்துறை மானிய கோரிக்கையை நான் வெளிப்படையாக பேசினேன் சட்டமன்றத்திலே. மேலும் ஆளுநர் நான் எப்பொழுது ஊடக நண்பர்களை சந்தித்து பேட்டி கொடுக்கும் போதும் அதை நான் தெரிவித்திருக்கின்றேன். ஆனால் செவடங்காதல சங்குவதர் மாதிரி இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் சொல்லுகின்ற செய்தியை கேட்பதில்லை. அதனால் இவ்வளவு உயிர்கள் பறிபோய்விட்டது. பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையிலே நாங்கள் வைத்த கோரிக்கையை கவனமாக எடுத்து செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு விலமதிக்க முடியாத உயிரை நாம் இழந்திருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் இந்த அரசாங்கத்திற்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்கள்
உடனடியாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு போறாங்க. 18ஆம் தேதி இரவே கள்ளச்சாராய மருத்துவமனைக்கு போறாங்க. விழுப்புரம் கள்ளக்குறிச்சி அரசு பொது மருத்துவமனை போறாங்க. அவர்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சைகளுக்கு மறுத்து விட்டார்கள். அது மட்டுமல்ல, அரசாங்கம் தெரிவித்தது மெத்தனால் கொடுத்ததனால் உயிர் இழந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். மெத்தனால் கொடுத்தால் இதற்கு விஷ முறிவு மருந்து ஹோமிபைசோல் என்ற இன்ஜெக்ஷன் தான் இதுக்கு விஷ முறிவு. ஆனால் அந்த மருந்து மருத்துவமனையிலே இல்லை. 18ஆம் தேதி இல்லை, 19ஆம் தேதி இல்லை. நான் போய் நேரடியாக 20ஆம் தேதி பேட்டி கொடுத்த பிறகுதான் அவசரமாக மக்கள் நல்வாழ்வுத்துறை சேர்ந்தவர்கள் எனக்கு முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டதை போல அவசரமாக பாம்பேயிலிருந்து வாங்கி அதற்கு பிறகுதான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மருந்தை செலுத்தி குணமடைய செய்ய முற்பட்டார்கள். அதற்கு முன்பு ஒமிப்ரசோல் அந்த கேப்சூல் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கேப்சூலை பொறுத்த வரைக்கும் அல்சருக்காக கொடுக்கப்படுகின்ற கேப்சூல் என்று மருத்துவர் தெரிவிக்கின்றார்கள். இதை பாண்டிச்சேரி ஊடகத்தில் பேட்டி கொடுக்கும் போது தெரிவிச்சிருக்கார். ஒமிப்ரசோல் எங்களிடத்தில் அதிகமா இருக்குன்னு சொல்லி இதே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தான் சொன்னார். எல்லா தொலைக்காட்சியிலும் காட்டினீங்க, பத்திரிகையிலும் வந்திருக்குது. உடனே அவர் என்ன சொல்றார்? எடப்பாடி பழனிசாமி வேண்டும் என்றே பொய்யான செய்தி வெளியிடுகிறார் என்று சொல்கிறார். நாங்கள் பொய்யான செய்தியை நாங்கள் வெளியிடவில்லை. மக்களை உயிர்களை காக்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும். அதற்கு தேவையான மருந்து இருப்பு இல்லை, அதை உடனடியாக வாங்கி அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் சொன்னதை ஒழிய உங்களை போல் பொய் பேசி அரசியல் செய்ய வேண்டிய கட்சி அதிமுக கட்சி அல்ல என்பதையும் நேரத்தில் நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்கு மேலாக சட்டத்துறை அமைச்சர் பேசுகிறார். 40க்கு 40 நாங்கள் வெற்றி பெற்று விட்ட காரணத்தினால்தான் இருக்க முடியலை எதிர்கட்சியை சேர்ந்த அதிமுக என்று சொல்கிறார். ஆணவ போக்கு, அதிகார போக்கு. இதே 2014 என்னாச்சு? திமுக ஒரு இடம் கூட கிடைக்கல. அப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் இருந்தீங்க, மறந்துடாதீங்க. ஆட்சி அதிகாரம் வரும்போது அதிகார போதையில கண்ணை மறைக்குது, அகண்டையில பேசுறீங்க. சக்கரை சுத்திட்டே இருக்குது, கீழே இருக்க சக்கரை மேல வந்தே தீரும். அதிமுக ஆட்சி மீண்டும் வரும், அப்போது இதற்கெல்லாம் விடிவு காலம் பிறக்கும். அது மட்டுமல்ல, சட்டப்பேரவையில் முதலமைச்சரும் தெரிவிக்கிறார். 40க்கு 40 நடந்து முடிந்த நாடாளுமன்றத்திலே திமுக கூட்டணி வெற்றி பெற்று விட்டது. அதனால் இதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் வேண்டுமென்றே திட்டமிட்டு சட்டமன்றத்திலே குழப்பத்தை விளைவித்து அரசியல் செய்கிறார். இதே ஸ்டாலின் பேசுறார், எதிர்க்கட்சினா அரசியல் செய்யாத அவிலா செய்யும் சொன்னார். இதே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் சொன்னார், எதிர்க்கட்சி என்று சொன்னால் அரசியல் செய்ய அவிலே செய்யும் சொன்ன தலைவர் தான் இந்த திமுக தலைவர் ஸ்டாலின். மறந்துவிட வேண்டாம். ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது. அந்த பிரச்சனை எப்படி தீர்க்க வேண்டும், அதை எப்படி கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி எதிர்க்கட்சி வெளிப்படுத்துகிறது என்பதையெல்லாம் உற்று நோக்கி கவனித்து அதற்கு தீர்வு என்பதுதான் நல்ல அரசாங்கத்துடைய கடமை, தட்டி கழிப்பது அல்ல. அதோடு அறிவிச்சார் எங்களுடைய கள்ளக்குறிச்சி சட்டப்பேரவை உறுப்பினர் திரு செந்தில்குமார் அழகாக சொன்னார். தன்னை உள்ள குமரலை இங்கே வெளிப்படுத்தினார். சில பேர் வேண்டும் என்ற திட்டமிட்டு எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினரை விமர்சிக்கின்ற பொழுது அவர் உள்ளத்தில் இருந்து வந்த குமர்கள் இந்த ஊடகத்தின் மூலமாக மக்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்த, ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த, தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்த அவர் அந்த பள்ளியிலே சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுடைய பணி எப்படி செயல்பட்டார் என்பதை ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தினார். அவருடைய ஆதங்கம் எப்படி இருந்தது என்பது உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். உள்ளத்திலே எப்படி கொந்தளிப்பு இருக்கின்றது, எவ்வளவு அவர் உள்ளம் நொந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி யாரிடம் போய் முறையிட வேண்டுமோ அத்தனை பேரிடம் முறையிட்டு விட்டார். மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே முறையிட்டிருக்கின்றார்.
கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியிலே பல்வேறு இடங்களிலே போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தடுக்க வேண்டும். கள்ளச்சாராய விற்பனை அதிகமாக இருக்கின்றது, மெத்தனால் விற்பனை அதிகமாக இருக்கின்றது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்துங்கள். விளைவிக்க முடியாத உயிரை காப்பாற்ற வேண்டும். கெஞ்சி கெஞ்சி அவருடைய உருக்கமான பேச்சு இங்கே வெளிப்படுத்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்பு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பிடத்தில் தொலைபேசி மூலமாக தெரிவிக்கின்றார். கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பல கிராமங்களில் கள்ளக்குறிச்சி நகரத்தில் கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது, போதைப்பொருள் விற்பனை அமோகம் நடைபெறுகிறது. அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் தெரிவிக்கிறார். அதற்கு பிறகு 18ஆம் தேதி சம்பவம் நடைபெறுவதற்கு முன்பு அவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்போர் தொலைபேசி நேரடியாக போய் சந்தித்து பேசுகிறார். அப்பொழுதும் தெரிவிக்கிறார், கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது, தடுத்து நிறுத்துங்கள் என்று கோரிக்கை வைக்கின்றார். மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டத்திலே பேசுகிறார். கள்ளக்குறிச்சியிலே சட்டமன்ற உட்பட்ட பகுதியிலே கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுகிறது, அதை ஒழிக்க வேண்டும் என்று தெரிவிக்கின்றார். இப்படி எல்லா இடங்களிலுமே பேசிவிட்டார். என்ன செய்வது? எதிர்க்கட்சியாக இருக்கின்ற காரணத்திலே அவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த என்ற ஒரே காரணத்திற்காக அவருடைய குரல் அங்கே எடுபடவில்லை. அது மட்டுமல்ல, அந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கின்ற 2 மாவட்ட செயலாளர்கள் 2 பேர் பணம் படைத்தவர்கள், அதிகாரமிக்கவர்கள். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிடுவதை அங்கே இருக்கின்ற அதிகாரிகள் அலட்சியப்படுத்திய காரணத்தினால், உதாசனப்படுத்திய காரணத்தினால் இன்றைக்கு 63 பேர் இழந்திருக்கின்றோம். இன்னும் பல பேர் அபாய கட்டத்தில் இருக்கின்றார்கள். பல பேர் கண் பார்வை போய்விட்டது. இதை ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்வதெல்லாம் இந்த அரசாங்கத்தினுடைய அவல நிலையை நீங்கள் பாருங்கள். எப்படிப்பட்ட நிர்வாக திறமை பெற்ற அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் பேசுகிறார், எல்லா துறையிலும் சிறந்து விளங்கும் என்று சொல்கிறார். ஆனால் நாட்டில் நடப்பது இப்பொழுது நடந்து முடிந்த நிகழ்வுதான் அதுக்கு சான்று. இதை விட கொடுமையான நிகழ்வு என்ன இருக்கும்? ஏற்கனவே 2023ஆம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 22 பேர் கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தார்கள். அப்போதான் நாங்கள் தெரிவித்தோம், தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராயம் பிரிவுட்டதை தடுத்து நிறுத்தல் என்று சொன்னோம். அப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்தார். இனி கள்ளச்சாராய மரணம் இருக்காது, இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று சொன்னார். அதற்கு பிறகுதான் இந்த கள்ளக்குறிச்சி மரணம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நினைவு கூற வேண்டும். அது மட்டுமல்ல, விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டத்திலே கள்ளச்சாராய மரணத்திற்கு சிபிசிஐடி விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதேதான் கள்ளக்குறிச்சியிலும் சிபிசிஐடி விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று அறிவித்திருக்கின்றார். ஏற்கனவே சிபிசிஐடி விசாரிக்கப்பட்டு தோல்வியிலே முடிந்திருக்கின்றது. உண்மையிலேயே சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த மெத்தனால் விற்பனை தடுத்து நிறுத்திருக்கலாம். ஆனால் சிபிசிஐடி இந்த வழக்கை ஒப்படைத்த காரணத்தினாலே சரியாக நடைபெறவில்லை. அது மட்டுமல்ல, இந்த கள்ளச்சாராய மரணத்திலே அரசு அதிகாரிகள், உயர் பதவியில் இருக்கின்றவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள், காவல்துறை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள், வருவாய்த்துறை சேர்ந்தவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள், ஆளுங்கட்சி அதிகாரமிக்கவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்டவர்கள். மாநில அரசாங்கத்துக்கு உட்பட்டு அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டுதான் சிபிசிஐடி. இவர்கள் எப்படி நியாயமாக இதை விசாரிப்பார்கள்? அதனால்தான் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்தோம். இந்த அரசாங்கத்தை செய்ய முடிக்கவில்லை. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கின்றோம். வருகிற 3ஆம் தேதி இன்றைக்கு அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நீதி நிலைநாட்டப்படும், நல்ல தீர்ப்பு கிடைக்கும், சிபிஐ விசாரணை நீதிமன்றத்தின் மூலமாக கிடைக்கும் என்று நம்புகிறோம். ஆக இப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும். நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் எங்களுக்கு பேச வாய்ப்பு மறுக்கப்பட்ட காரணத்தினால் மக்கள் மன்றத்தை நாங்கள் சந்தித்து அறவழியிலே இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் இப்பொழுது நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அதாவது மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கம் திமுக அரசு. இல்லை ஒரு முடிச்சிடலாம் ஐயப்பா நீ அதை கேளப்பா முன்னாடி ஒரே நிமிஷம் நீ வச்சுட்டோம் அப்படி வெய்யப்பா சீக்கிரம் என்னப்பா கேளு அதாவது மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். ஏன் சொன்னா அங்க போனா மக்கள் கேள்வி கேட்பாங்க. ஏற்கனவே விழுப்புரம் செங்கல்பட்டுல இதே கள்ளச்சாராயம் இருந்து 22 பேர் மரணம் அடைந்திருக்கிறாங்க. அப்பொழுதே நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இவ்வளவு உயிர் இழந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதையெல்லாம் கேள்வி கேட்பா என்று அஞ்சுதான் இல்ல திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி சொல்றேன். எதுங்க எப்படி அவங்க கூட்டணியில் அங்கம் வைக்கிறாங்களே நாங்க எப்படி ஒருங்கிணைக்க முடியும்? அதாவது திமுக கூட்டணியில் அங்கம் வச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய சம்பவம் ஏற்பட்டிருக்குது. இன்றைக்கு 63 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டார்கள். இதை தடுத்து நிறுத்துவதற்கு உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க ஏதாவது குரல் கொடுத்தாங்களா? இல்லையே. இதுதான் வேதனை அளிக்கிறது. கூட்டணி இருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை, தேர்தலோட முடிஞ்சு போச்சு. அடுத்தது ஒவ்வொருவரும் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த கட்சியை சேர்ந்த தலைவர்கள் தமிழகத்திலே மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது பிரச்சனையின் அடிப்படையில் இதை மக்களுடைய குரலா ஒலிக்க வேணுமா வேண்டாமா? எந்த எதிர்க்கட்சியும் ஒலிக்கவில்லை என்பதுதான் வருத்தம் அளிக்கிறது. அனைத்து ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் காலையிலிருந்து மாலை வரை இங்கே அமர்ந்து எங்களுடைய செய்தியை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதிலே முக்கிய பங்கு வைத்த அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம். Pak.